இவர் பல வீடுகளில் உங்களுக்கு போய் ஆள் இல்லாத தொழிலதிபர் வீடுகளை டார்கெட் பண்ணி போய் கொள்ளையடிச்சிருக்காரு. எந்த பீரியட்ல? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுன்னு இவரை பள்ளிக்கரணையில பல வீடுகள்ல கேமரால பிடிச்சிருக்காங்க, ஆழ்வார்பேட்டில பிடிச்சிருக்காங்கன்னு இப்ப வெளியில வருதுங்க. இதையெல்லாம் பிடிக்கலன்னு சொன்னால் அப்ப நீங்க கேட்டீங்களே திரு ரகுபதி அவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகுனா அப்ப ஆட்சி தூங்குது, போலீஸ் தூங்குது அப்படின்னு அர்த்தம். அது இப்ப எஸ்ஐடி வந்ததுனாலதான் இது வெளியில வந்திருக்கு. இதை தாண்டி எஸ்ஐடி அவர் இருக்கிற வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அது இருக்கிற இடத்த பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு பார்த்துட்டு அதை பத்தி 2-3 டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் தொடர்பாக விசாரிச்ச உடனே அது முன்னால் இருப்பது கார்பரேஷன் இடம், பின்னால் இருக்கிறது கோயில் இடம், பக்கத்துல இருக்கிற 26 இடமும் அப்படிதாங்கிறாங்க. இப்ப இது கோட்டூர்புரத்துல ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு கிரிமினல் மாட்டினதுக்கு அப்புறம் அதுவும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் கோர்ட்டால் அப்பாயின்ட் பண்ணவங்க இவங்க 26 வீடுகள். இந்த வீடுகள்ல இருக்கிற மத்தவங்களுக்கு எல்லாம் கட்சிக்காரர்கள் பிளாட் போட்டு வித்திருக்கலாம். இது மாதிரி எத்தனை இடம் நடந்திருக்கு.